திருவண்ணாமலை நகரை ஆண்டு அண்ணாமலையார் கோவிலை கட்டிய வன்னிய மாமன்னர் அக்னிகுல திலகன் வல்லாள மகாராஜன் ஆவார். இவரின் மகானாகவே அண்ணாமலையார் பிறந்து இன்றும் வருடா வருடம் சம்பந்தனூர் பள்ளி கொண்டப்பட்டு கௌதம நதிக்கரையில் மாசி மகத்தன்று மகனாக திதி கொடுக்கும் ஒரே புண்ணிய குலம் நம் வன்னிய குல சத்திரியமாகும். திருவண்ணாமலை நகரை ஆண்ட வல்லாள மகாராஜா வன்னியகுல சக்கரவர்த்திக்கு, திருவண்ணாமலை நகரை ஆண்ட வல்லாள மகாராஜா வன்னியகுல சக்கரவர்த்திக்கு, திருவண்ணாமலை நகரை ஆண்ட வல்லாள மகாராஜா வன்னியகுல சக்கரவர்த்திக்கு, திருவண்ணாமலை நகரை ஆண்ட வல்லாள மகாராஜா வன்னியகுல சக்கரவர்த்திக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. அண்ணாமலையாரே போற்றி போற்றி. இப்ப இன்னைக்கு என்ன புரோகிராம் நடந்துட்டு இருக்குன்னா மாசி மக விழா நடந்துட்டு இருக்கு, தெரியுங்களா? இது வந்துட்டு நாங்க சம்பந்தம் கட்டுறோம். அவருக்கு எப்படி கட்டுறோம்னா, நாங்க வந்துட்டு வள்ளலார் மகாராஜாவுக்கு வந்துட்டு நாங்க வந்து சம்பந்திங்க ஆச்சுங்களா. நாங்க வந்துட்டு அண்ணாமலையாருக்கு பொண்ணு கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா. நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம். அதனாலதான் அவருக்கு வந்துட்டு நாங்க அவங்க அப்பா இப்போ வள்ளலார் மகாராஜா வந்துட்டு அவர் அப்பா, அவருக்கு வந்துட்டு திதி கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு ஃபுல் ஸ்டோரி சொல்லணும்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். சரிங்க. வணக்கம் உறவுகளே, இவங்க தான் சம்பந்தனூர். இந்த வன்னியகுல சத்திரிய மரபினர்கள் தான் 1342 வருடா வருடம் வல்லாள மகாராஜாவுக்கு வந்து திதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த திதி கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு வர லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு எல்லாருக்குமே இங்க அன்னதானமும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மரபானது பார்த்தீங்கன்னா 1342 இது நாள் வரைக்கும் தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இவர் சம்பந்தனூரை சேர்ந்த இவங்க தான் அண்ணாமலையாருக்கு வந்து முறை செய்கிறவங்க. இப்போ வன்னியர்கள் ஆண்ட பரம்பரைன்றதுக்கு நிகழ்கால சாட்சிகள் இவர்கள் தான். சம்பந்தனூரில் வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்க முறைப்படி 102வது வருடம் இந்த முறையானது செய்யப்படுகிறது. அண்ணாமலையாருக்கு இந்த இப்போ நாளைய நிகழ்வுக்கும் இவங்க தான் முறை செய்கிறாங்க. இன்றைக்கும் இந்த சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்து எல்லா விதமான சீர்வரிசையும் எடுத்துகிட்டு வந்து முறை செய்கிறாங்க. ஐயா, இப்போ நம்ம சம்பந்தனூர் ஊர்லேருந்து தொன்று தொட்டு நீங்கள் செய்கிறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணாமலையார் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ வருஷம் எங்கள் முன்னோர்கள் வந்து எங்கள் பாட்டி முப்பாட்டை இவங்க வந்து ஆதி காலத்துலேருந்தே இவங்க வந்து அண்ணாமலையாருக்கு வந்து இது தலை கட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அது சொல்லணும்னா, இப்போ அண்ணாமலையார் வந்து வள்ளல மகாராஜா வந்து இவர் ஒரு சிற்றரசர், திருவண்ணாமலை சிற்றரசர். அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த சிற்றரசர் வந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் வந்து ஆண்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்து புள்ள இல்லாதால அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு அதான் தவங்க இருக்கிறாரு அண்ணாமலையார்கிட்ட, ஈசன்கிட்ட தவங்கிட்டு எனக்கு வந்து புள்ள இல்லை, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் இறந்துட்டு பிற்பாடு என்னுடைய ஈம கருமாரி வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலையார்கிட்ட எதுவும் கேட்குறாரு. சரின்னு அண்ணாமலையார் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. அது சொல்லிட்டு உடனே சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, இவரை வள்ளல மகாராஜா வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போயிருக்கோடனே அண்ணாமலையார் என்ன பண்றாரு, சரி ஓகே, அவர் வந்து கலசம் பார்க்கணும் ஒரு இதோட கிராமத்துல போயிட்டு ஒரு அந்த பக்கம் போயிட்டு அவர் ஒரு இதுக்கு போவாரு. அங்க விவசாயம் பண்ற இடத்த போயிட்டு அவர் போய் பார்க்க போவாரு. அப்ப பார்க்க போறப்ப ஒரு தூதர் வந்து சொல்ல வருவாங்கன்னா இது மாதிரி வள்ளல மகாராஜா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அவர் வந்து அது தெரிஞ்ச உடனே வள்ளல மகாராஜா வந்து இங்க வருவாரு. அதுக்காக இப்போ என்ன பண்ணுவோம்னா, நான் வள்ளல மகாராஜாக நாங்க வந்து சம்பந்திங்க. எப்படின்னா, அண்ணாமலையாருக்கு வந்து அண்ணாமலையார் ஒரு இதுனா நாங்கள் அண்ணாமலையார் வள்ளல மகாராஜாவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய இதுவாக இதுனுவோம். எங்களுடைய அவங்க தான் எங்கள் சொந்தம் சொல்லுவோம். எங்களுடைய முன்னோர்கள் வந்து அவர் தான் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு தலை கட்டுவோம். வருஷம் வந்து அந்த ஈமக்கர் மாதிரிலாம் நாங்கள் தான் எடுத்து செய்வோம். அண்ணாமலையாரோட நாங்கள் தான் சம்பந்தம் சொல்லுவாங்க. எங்கள் முன்னோர்கள் வந்து பாட்டை முப்பாட்டை அந்த அதிகாரத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் தான் அதை எடுத்து நடத்துகிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ இதுதான் வருஷம் நாங்கள் எடுத்து மகாராஜா இன்னைக்கு வந்து ஈமக்கருமாரி செய்வோம். மரநாள் வந்து என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு அண்ணாமலையாருக்கு வந்து ராஜா வந்து வள்ளல மகாராஜா வந்து இறந்துடுவார். அது இறந்த உடனே மறுநாள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சிற்றரசர் யார் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு யார் ஆண்டணும் அப்படின்ற மாதிரி மறுநாள் என்ன பண்ணுவாரு, வள்ளல மகாராஜா அண்ணாமலையார் என்ன பண்ணுவாரு, அவர் எடுத்துக்குவார். இந்த திருவண்ணாமலை வந்து அவர் தான் இந்த வள்ளல மகாராஜா இறந்த இந்த திருவண்ணாமலை வந்து அவர் தான் இப்போ ஆண்டவர். ஈசன் தான் அதுக்கப்புறம் ஆண்டுவாரு. அவர் இப்ப அவர் தான் ஆண்டுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஐயா, இப்ப நீங்க தான் வந்து வருடம் வந்து அண்ணாமலையாருக்கு வந்து முறை செய்றீங்க இல்லையா?
இந்த முறையை நீங்க மட்டும்தான் செய்றீங்களா இல்ல வேற யாராவது செய்யறாங்க? வேற யாரும் செய்யறது இல்லை. இந்தியாவிலேயே நாங்க தான் மதத்தை செய்யறோம். வருடம் மாசி மகத்துக்கு நாங்க செய்யறோம். யாருக்கே வள்ளலார் மகாராஜாவுக்கு இந்த நிகழ்ச்சி செய்யறோம். அவருடைய சிவனுடைய திருவிழாவில் இது ஒரு விளையாடல். அவர் வந்துட்டு அண்ணாமலையாரா அவதாரம் வருது திருவண்ணாமலை இருக்காரு. உண்ணாமலை நம்ம வந்துட்டு எங்க ஊரு சமந்தூர். அவர் வந்துட்டு எங்க ஊர் வந்து மனம் முடிச்சாரு. மனம் முடிச்சு திருப்பி வர போறாரு. அதுக்கப்புறம் ஒரு அவருடைய பக்தர் ஒருத்தர் வள்ளலார் மகாராஜான்றது அவருக்கு வந்துட்டு வாரிசே இல்லைன்றதால ரொம்ப ரொம்ப தவறு இருந்ததால அவரே வந்துட்டு உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறாரு. அது இன்னும் வரலாறுன்னு சொல்லணும். அது நிறைய இருக்குது. ஒரு சிம்பிளா சொல்றேன். அவருக்கு வந்துட்டு குழந்தையா பிறகுறாரு. குழந்தையா பிறந்து அப்புறமா மறைஞ்சிடறாரு. மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சிவபெருமானுக்கு அப்பாவா இருக்கிற ஆலயம்னா வள்ளலார் மகாராஜா. அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சமயம் செய்யறது அவர் செய்யறாரு. அவர் வந்துட்டு இப்ப வள்ளலார் மகாராஜா வந்துட்டு எங்களுக்கு சம்மந்தி. நாங்க பொண்ணு கொடுத்துருக்கோம் அண்ணாமலையாருக்கு. அவர் அவங்க அப்பா வந்து நமக்கு சம்மந்திக்கு வந்து நாங்க என்ன செய்யணுமோ வருஷம் அந்த சீரை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்துட்டு 102வது வருஷமா இது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சுத்தமான பள்ளி பையன்